பெரிய ஆக்டிவ் என்ன பார்க்குறோம்னா, அதாவது போன வீடியோல நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வருது, ஸோ அது என்னென்ன சாப்பிட்டா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். ஏன்னா நான் 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்கிற வீடியோவில் என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அதையும் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ ஒரு நிமிஷத்துக்கு கவர் பண்ணி போடலாம். கோதுமை வந்து ஸோ ட்ரேயில் போட்டு ஊற வச்சுருப்போம். ஸோ 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஈர துணியில் ஈர துணியில் 24 மணி நேரம் நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு விதையிலிருந்து நம்மளுக்கு கலந்து வந்துருப்பாங்க, வேறு விட்டுருக்கு. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்காக அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் நாரும் மண்ணும் போட்டு இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ட்ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காம டிஎம் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி வந்து பயிரிடலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். சிம்பிள் தான். ஸோ யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்க, இல்லைன்னா வாங்கி சாப்பிடுங்க. நோயை கட்டுப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை புல்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம முழுசாக வளர்ந்த கீரை சாப்பிட்றத விட ஸோ இந்த நுனிக்கீரை சாப்பிட்றது இன்னும் ரொம்ப சத்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நம்ம போகிறப்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம்.